வணக்கம் மக்களே, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கு நாம் பயணிக்க போவது தமிழர்களின் பெருமை மிகு மன்னர் ராஜராஜ சோழன் என அழைக்கப்படும் அருள்மொழிவர்மனின் அசாதாரண வாழ்க்கைக்கு. ராஜராஜன், அதாவது அரசர்களின் அரசர். இந்த பட்டம் அவருக்கு வெறுமனே அளிக்கப்படவில்லை. அது அவரது வீரம், தொலைநோக்கு மற்றும் தமிழ் பண்பாட்டிற்கு அளித்த அளவிட முடியாத பங்களிப்பால் பெறப்பட்டது. சோழ பேரரசு 9 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவின் பொற்காலமாக விளங்கியது. இந்த பேரரசு தமிழர்களின் கலை, இலக்கியம், கட்டிடக்கலை மற்றும் கடல் வணிகத்தில் உலகளவில் புகழ் பெற்றது. இதன் உச்சத்தில் ராஜராஜ சோழன் தனது ஆட்சியால் இலங்கை, மாலத்தீவு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் கடல் எல்லைகள் வரை சோழர்களின் கொடியை பறக்கவிட்டார். அவரது கடற்படை உலகின் முதல் பெரிய கடற்படைகளில் ஒன்றாக திகழ்ந்தது. ஆனால் ராஜராஜன் ஒரு வீர மன்னனாக மட்டுமல்ல, ஒரு கலை ஆர்வலராகவும் நிர்வாக மேதையாகவும் விளங்கினார். தஞ்சாவூரில் உயர்ந்து நிற்கும் பிரகதீஸ்வரர் கோயில் இன்று யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக பெருமை பெறுகிறது. இது அவரது புரவலராகவும் சிவபக்தராகவும் இருந்த ஆன்மீக உணர்வை பறைசாற்றுகிறது. இன்று கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் திரைப்படங்கள் வரை ராஜராஜ சோழன் தமிழர் அடையாளத்தின் அடையாளமாக விளங்குகிறார். இந்த பயணத்தில் அவரது வாழ்க்கை, போர்க்கள வெற்றிகள், நிர்வாக மேன்மை மற்றும் கலாச்சார பங்களிப்புகளை ஆழமாக ஆராய்வோம். சோழ பேரரசின் மகத்துவத்தை உணர தயாரா? வாருங்கள், இந்த வரலாற்று பயணத்தை ஆரம்பிக்கலாம். ராஜராஜ சோழனின் பயணம் அவரது இளமை காலத்திலிருந்தே ஒரு மாபெரும் பேரரசரின் எழுச்சியை முன்னறிவித்தது. 947ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் சோழ மன்னர் சுந்தர சோழனுக்கும் சேர இளவரசி வானவன் மகாதேவிக்கும் மகனாக அருள்மொழிவர்மன் பிறந்தார். சோழர் சேரர் கூட்டணியின் இந்த பிறப்பு அவரது எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தது. அவரது அண்ணன் ஆதித்த கரிகாலன் மற்றும் அக்கா குந்தவை ஆகியோர் அவரது வாழ்க்கையிலும் சோழ அரசவையிலும் முக்கிய பங்கு வகித்தனர். சிறு வயதிலேயே அருள்மொழிவர்மன் தமிழ் இலக்கியம், வேதங்கள் மற்றும் ஆட்சி நிர்வாகத்தில் பயிற்சி பெற்றார். வில்வித்தை, வாழ்வீச்சு மற்றும் கடற்படை உத்திகளில் அவர் பெற்ற பயிற்சி பின்னாளில் அவரை ஒரு மாபெரும் போர் வீரனாக உருவாக்கியது. அவரது தாய் மற்றும் அரசவை ஆலோசகர்களின் வழிகாட்டுதல் அவரை ஒரு தொலைநோக்கு தலைவராகவும் சிவபக்தராகவும் வடிவமைத்தது. இளம் இளவரசராக அவர் தனது தந்தை சுந்தர சோழனின் பாண்டியர் மற்றும் இலங்கை மீதான படையெடுப்புகளில் பங்கேற்றார். இந்த ஆரம்பகால போர்களில் அவரது தைரியமும் தலைமைத்துவமும் ஒரு புராண மன்னனின் வருகையை உணர்த்தின. ஆனால் அவரது பயணம் சவால்கள் இல்லாமல் இல்லை. அவரது அண்ணன் ஆதித்த கரிகாலனின் மறைவு மற்றும் மாமன் உத்தம சோழனின் தற்காலிக ஆட்சி அரசவையில் பதற்றங்களை உருவாக்கியது. 985ஆம் ஆண்டு அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் என்ற பெயரில் முடிசூடினார். அப்போது சோழ பேரரசு ராஷ்டிரகூடர்களின் படையெடுப்புகளாலும் உள்நாட்டு அரசியல் குழப்பங்களாலும் பலவீனமடைந்திருந்தது. பாண்டியர், சேரர் மற்றும் சாளுக்கியர்களின் அச்சுறுத்தல்கள் அவரை சூழ்ந்திருந்தன. ஆனால் இந்த இளம் மன்னனின் தொலைநோக்கு பார்வையும் உறுதியும் சோழ பேரரசை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. இந்த எழுச்சியின் கதை எவ்வாறு தொடங்கியது? வாருங்கள், அறிந்து கொள்வோம். ராஜராஜ சோழனின் ஆட்சி சோழ பேரரசை ஒரு உலகளாவிய வல்லரசாக உயர்த்தியது. 989 முதல் 1014 வரை அவரது வீரமும் மூலோபாய மேதமையும் தென்னிந்தியாவையும், இலங்கையையும், மாலத்தீவையும் ஒரு பொதுவான கொடியின் கீழ் ஒருங்கிணைத்தன. போர் யானைகள், குதிரைப்படைகள் மற்றும் உலகின் முதல் பெரிய கடற்படைகளில் ஒன்று. இவை அனைத்தும் ராஜராஜனின் தலைமையில் புரட்சிகரமான வெற்றிகளை பெற்றன. முதலில் பாண்டிய மன்னர் அமரபுஜங்கனை தோற்கடித்து மதுரையை கைப்பற்றினார். இந்த வெற்றி பாண்டியர்களை சோழர்களின் கீழ் ஒரு குறுங்குடி மன்னர்களாக மாற்றியது. மதுராந்தகன் என்ற பட்டம் அவரது இந்த சாதனையை நினைவூட்டுகிறது. 994ஆம் ஆண்டு கேரளத்தின் கந்தலூர் சாலை துறைமுகத்தை கைப்பற்றி சேரர்களின் கடற்படையை அழித்தார். கந்தலூர் சாலை களமறுத்த என்ற பட்டம் இந்த வெற்றியின் மகத்துவத்தை பறைசாற்றுகிறது. இது மலபார் கடற்கரையை சோழர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. வடக்கே சாளுக்கியர்களுடனான போர்களில் மான்யகேட்டாவை தாக்கி
கர்நாடகத்தின் சில பகுதிகளை கைப்பற்றினார். உள்ளூர் தலைவர்களுடனான கூட்டணிகள் இந்த பகுதிகளில் சோழ ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தின. ஆனால் ராஜராஜனின் மிகப்பெரிய முத்திரை கடல் பயணங்களில் பதிக்கப்பட்டது. 993ஆம் ஆண்டு இலங்கையின் அனுராதபுரத்தையும் பொலன்னறுவையையும் கைப்பற்றி சிங்கள மன்னர் மகிந்தன் 5ஆமனை தோற்கடித்தார். இலங்கையின் வடக்கு பகுதி மும்முடி சோழ மண்டலம் என பெயர் மாற்றப்பட்டு தமிழ் நிர்வாகிகளால் ஆளப்பட்டது. இங்கு கட்டப்பட்ட தமிழ் கோயில்களும் கல்வெட்டுகளும் சோழ பண்பாட்டின் தாக்கத்தை இன்றும் பறைசாற்றுகின்றன. 1000ஆம் ஆண்டு மாலத்தீவு மீதான படையெடுப்பு இந்திய பெருங்கடலில் சோழர்களின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியது. சோழ கடற்படை நாகப்பட்டினம் மற்றும் காவிரி பூம்பட்டினம் துறைமுகங்களில் கட்டப்பட்ட மாபெரும் கப்பல்களுடன் உலகின் முதன்மையான கடற்படைகளில் ஒன்றாக விளங்கியது. இந்த கப்பல்கள் ஸ்ரீவிஜயம், ஜாவா மற்றும் கம்போடியாவுடன் வணிகத்தை விரிவாக்கின. உளவு, கூட்டணிகள் மற்றும் கோட்டைகளின் கட்டுமானம் ராஜராஜனின் மூலோபாய மேன்மையை வெளிப்படுத்தின. அவரது படைகள் போர் யானைகள், குதிரைப்படைகள் மற்றும் காலாட்படைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டன. இந்த வெற்றிகள் சோழ பொருளாதாரத்தை செழிக்கச் செய்தன. வரி, வணிகம் மற்றும் கைப்பற்றப்பட்ட பகுதிகளின் வளங்கள் பிரகதீஸ்வரர் கோயில் போன்ற மாபெரும் திட்டங்களுக்கு நிதியளித்தன. இலங்கையிலும் மாலத்தீவிலும் தமிழ் பண்பாடு பரவியது. இன்றும் அவற்றின் எச்சங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. தஞ்சாவூர் மற்றும் திருவலங்காடு கல்வெட்டுகள் இந்த வெற்றிகளை பதிவு செய்கின்றன. ராஜராஜ சோழனின் இந்த மாபெரும் வெற்றிகள் தமிழர் பெருமையை உலகுக்கு எடுத்துரைத்தன. கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் இன்றைய தமிழ் கலாச்சாரம் வரை அவரது கதை நம்மை ஊக்குவிக்கிறது. இந்த புராண வெற்றிகளின் பின்னணி என்ன? வாருங்கள் ஆராய்வோம். ராஜராஜ சோழன் ஒரு வீர மன்னனாக மட்டுமல்ல, ஒரு மாபெரும் நிர்வாகியாகவும் விளங்கினார். அவரது ஆட்சி சோழ பேரரசை ஒரு செழிப்பான, நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட சாம்ராஜ்யமாக மாற்றியது. மத்திய ஆட்சியின் வலிமையையும் உள்ளூர் நிர்வாகத்தின் சுதந்திரத்தையும் சமநிலைப்படுத்திய அவரது தொலைநோக்கு இன்றும் வரலாற்று அறிஞர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. ராஜராஜன் கிராம சபைகள் மற்றும் ஊர்களை உள்ளூர் ஆட்சியின் மையங்களாக மாற்றினார். இந்த சபைகள் நிலவரி, நீர்ப்பாசனம், கோயில் நிர்வாகம் மற்றும் தகராறு தீர்வு ஆகியவற்றை கவனித்தன. குடவோலை முறை ஒரு தனித்துவமான தேர்தல் முறையாக பானைகளில் இருந்து பெயர்கள் எடுக்கப்பட்டு நியாயமான தலைவர்களை தேர்ந்தெடுத்தது. இது மக்களுக்கு அதிகாரமளித்து ஊழலை குறைத்தது. மாகாண ஆளுநர்கள், மாவட்ட அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாகிகள் கொண்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட படிநிலை ராஜராஜனின் ஆட்சியை வலுப்படுத்தியது. பாண்டியர் மற்றும் இலங்கையில் கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் வேளிர் தலைவர்களை நியமித்து உள்ளூர் ஆதரவை உறுதிப்படுத்தினார். நில அளவீடுகள் மூலம் விவசாய உற்பத்தியை மதிப்பிட்டு நியாயமான வரிமுறையை அறிமுகப்படுத்தினார். நிலவரி பயிர்கள் அல்லது உழைப்பாக வசூலிக்கப்பட்டது. மேலும் கோயில்களுக்கும் பிராமண குடியிருப்புகளுக்கும் பிரமதேயம் வரி விலக்கு அளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் கல்வெட்டுகள் இந்த நில உரிமை மற்றும் வரி விவரங்களை தெளிவாக பதிவு செய்கின்றன. நீர்ப்பாசனத்திற்காக காவிரி டெல்டாவில் கால்வாய்கள் மற்றும் குளங்கள் கட்டப்பட்டன. கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணையை பராமரித்து விரிவாக்கினார். இது விவசாயத்தை செழிக்கச் செய்தது. ராஜராஜன் கடல் வாணிபத்தை புரட்சிகரமாக்கினார். நாகப்பட்டினம், காவிரி பூம்பட்டினம் போன்ற துறைமுகங்கள் ஸ்ரீவிஜயம், ஜாவா, சீனம் மற்றும் அரேபிய நாடுகளுடன் வணிகத்தை விரிவாக்கின. மசாலா, துணிகள், முத்துக்கள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. வணிக குழுக்கள் வணிகத்தை ஒழுங்குபடுத்தின. சோழ கடற்படை கடல் கொள்ளையர்களை அடக்கி வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்தது. கோயில்கள், குறிப்பாக பிரகதீஸ்வரர் கோயில், நிர்வாக மையங்களாகவும் பொருளாதார மையங்களாகவும் செயல்பட்டன. ராஜராஜன் கோயில்களுக்கு நிலங்களை வழங்கி கல்வி, தொண்டு மற்றும் கலை பாதுகாப்பை ஊக்குவித்தார். கோயில் ஊழியர்களின் ஊதியங்கள் மற்றும் நிர்வாக விவரங்கள் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டன. கோயில்கள் வங்கிகளாகவும் செயல்பட்டு உள்ளூர் மக்களுக்கு கடன் வழங்கின. நியாயமான நீதி முறையை அமல்படுத்தி கிராம சபைகள் மற்றும் அரச நீதிமன்றங்கள் தகராறுகளை தீர்த்தன. பெண்களின் சொத்து உரிமைகள், குறிப்பாக அவரது சகோதரி குந்தவைக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுகள், அன்பில் செப்பேடுகள் மற்றும் சோழ கால குளங்கள் மற்றும் துறைமுகங்கள் இந்த நிர்வாக மேன்மையை உறுதிப்படுத்துகின்றன. ராஜராஜனின் ஆட்சி முறைகள் தமிழர் அடையாளத்தை வலுப்படுத்தின. பொன்னியின் செல்வன் முதல் இன்றைய தமிழ் பெருமை வரை அவரது நிர்வாக பாரம்பரியம் நம்மை ஊக்குவிக்கிறது. இந்த மாபெரும் நிர்வாக முறைகள் எவ்வாறு சோழ பேரரசை செழிக்கச் செய்தன? வாருங்கள் ஆராய்வோம்.
ராஜராஜ சோழனின் புராண வாழ்க்கையில் அவரது கலாச்சார பங்களிப்புகள் ஒரு மாபெரும் முத்திரையாக விளங்குகின்றன. தஞ்சாவூரில் உயர்ந்து நிற்கும் பிரகதீஸ்வரர் கோயில் அவரது கலை மற்றும் ஆன்மீக பார்வையின் உச்சமாக திகழ்கிறது. ஆனால் இந்த கோயில் மட்டுமல்ல, அவரது ஆட்சி தமிழ் இலக்கியம், நடனம், இசை மற்றும் சிற்பக்கலையை உலகளவில் பரவச் செய்தது. இந்த பயணத்தில் ராஜராஜனின் கலாச்சார புரட்சியை ஆராய்வோம். 1003ஆம் ஆண்டு ராஜராஜன் சிவபெருமானுக்கு அர்ப்பணமாக பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டத் தொடங்கினார். 1010ஆம் ஆண்டு அவரது ஆட்சியின் 25வது ஆண்டில் இந்த கோயில் நிறைவு பெற்றது. பாண்டியர், இலங்கை மற்றும் கடல் வாணிபத்தின் செல்வம் இந்த மாபெரும் திட்டத்திற்கு நிதியளித்தது. முதன்மை கட்டிடக் கலைஞர் குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சனின் தலைமையில் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள், பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இதை உருவாக்கினர். திராவிட கட்டிடக்கலையின் உச்சமாக 66 மீட்டர் உயரமுள்ள விமானம் அக்காலத்தில் உலகின் மிக உயரமான கோயில் கோபுரங்களில் ஒன்றாக விளங்கியது. 80 டன் எடையுள்ள கலசத்தை மேலே ஏற்ற பெரும் சரிவு முறை பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு பொறியியல் அதிசயம். கோயில் சுவர்களில் சிவன், நந்தி மற்றும் இந்து புராண காட்சிகளின் நுணுக்கமான சிற்பங்கள் இன்றும் வியப்பை ஏற்படுத்துகின்றன. உள் சுவர்களில் சிவனின் கூத்து மற்றும் சோழ அரசவை வாழ்க்கையை சித்தரிக்கும் வண்ண ஓவியங்கள் காலத்தை வென்று நிற்கின்றன. 12 அடி உயரமுள்ள ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி மற்றும் மாபெரும் சிவலிங்கம் கோயிலின் பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த கோயில் ஒரு வழிபாட்டு மையம் மட்டுமல்ல, பொருளாதார மற்றும் கலாச்சார மையமாகவும் விளங்கியது. கோயிலுக்கு வழங்கப்பட்ட பரந்த நிலங்கள் தேவதானம், தங்கம் மற்றும் வளங்கள், புனித விழாக்கள் மற்றும் சமூக நலனை உறுதி செய்தன. கல்வெட்டுக்கள் 57 இசை கலைஞர்கள், 212 நடன கலைஞர்கள் மற்றும் கணக்காளர்கள் உட்பட 400க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் விவரங்களை பதிவு செய்கின்றன. ராஜராஜன் சோழ வெண்கல சிற்பங்களை ஊக்குவித்தார். குறிப்பாக நடராஜர் சிற்பங்கள் இழந்த மெழுகு முறையில் உருவாக்கப்பட்டவை உலக கலை வரலாற்றில் ஒரு மைல்கல். பரதநாட்டியம் கோயில் நடனமாக ஒழுங்குபடுத்தப்பட்டு 212 தேவதாசிகள் கோயிலில் நடனமாடினர். தேவாரம் பாடல்கள் நாயன்மார்களால் இயற்றப்பட்டவை கோயில்களில் பாடப்பட்டு தமிழ் இசையை உயர்த்தின. தமிழ் இலக்கியத்திற்கு அவர் அளித்த ஆதரவு பக்தி இயக்கத்தை வலுப்படுத்தியது. அவரது இலங்கை மற்றும் மாலத்தீவு வெற்றிகள் தமிழ் கலாச்சாரத்தை பரவச் செய்தன. இலங்கையில் கோணேஸ்வரம் கோயில் போன்றவை சோழ கட்டிடக்கலையை பிரதிபலிக்கின்றன. தென்கிழக்கு ஆசியாவுடனான வணிகம் தமிழ் கலை, கட்டிடக்கலை மற்றும் சைவத்தை அங்கோர் வாட் போன்ற கோயில்களுக்கு பரவச் செய்தது. தஞ்சாவூர் கல்வெட்டுகள், சோழ வெண்கலங்கள் மற்றும் இலங்கையில் உள்ள தமிழ் கல்வெட்டுகள் இந்த கலாச்சார பங்களிப்புகளை உறுதிப்படுத்துகின்றன. 1987இல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட பிரகதீஸ்வரர் கோயில் இன்றும் தமிழர் பெருமையை பறைசாற்றுகிறது. கல்கியின் பொன்னியின் செல்வன் திரைப்படங்கள் மற்றும் தமிழ் விழாக்களில் ராஜராஜனின் கலாச்சார பாரம்பரியம் உயிர்ப்புடன் உள்ளது. இந்த மாபெரும் கலாச்சார புரட்சி எவ்வாறு உருவானது? வாருங்கள் ஆராய்வோம். ராஜராஜ சோழன் ஒரு மாபெரும் பேரரசராக மட்டுமல்ல, ஒரு குடும்பத் தலைவனாகவும் சிவபக்தராகவும் தொலைநோக்கு தலைவராகவும் விளங்கினார். அவரது தனிப்பட்ட வாழ்க்கை தமிழர் மதிப்புகளான பக்தி, கடமை மற்றும் குடும்ப பாசத்தை பிரதிபலிக்கிறது. இந்த பயணத்தில் அவரது மனிதநேயம் மற்றும் குணநலன்களை ஆராய்வோம். 947ஆம் ஆண்டு சுந்தர சோழனுக்கும் சேர இளவரசி வானவன் மகாதேவிக்கும் மகனாக அருள்மொழிவர்மன் பிறந்தார். அவரது அண்ணன் ஆதித்த கரிகாலன் ஒரு வீரமிக்க போர் வீரனாக இருந்தார். ஆனால் 969 அவரது மரணம் ராஜராஜனின் முடிசூடுதலுக்கு வழிவகுத்தது. அவரது அக்கா குந்தவை பிராட்டியார் அறிவு மற்றும் அரசியல் திறனால் அரசவையில் முக்கிய பங்கு வகித்தார். ராஜராஜனுக்கு ஆலோசகராக இருந்தார். ராஜராஜனுக்கு பல மனைவியர் இருந்தனர். லோகமகாதேவி, சோழ மகாதேவி மற்றும் தந்திசக்தி விடங்கி போன்றவர்கள். லோகமகாதேவி அவரது முதன்மை ராணி, கோயில்களுக்கு நன்கொடைகள் அளித்தார். கல்வெட்டுக்கள் குந்தவை மற்றும் ராணிகளுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டதை பதிவு செய்கின்றன. அவரது மகன் ராஜேந்திர சோழன் அவரது வாரிசாக உருவாக்கப்பட்டு பின்னர் சோழ பேரரசை மேலும் விரிவாக்கினார். மகள்களான குந்தவை, ஆழ்வார் பராணி மற்றும் மதேவடிகள் அரச மற்றும் மதக்கடமைகளில் பங்கேற்றனர். ராஜராஜனின் சிவபக்தி அவரது வாழ்க்கையின் மையமாக இருந்தது. பிரகதீஸ்வரர் கோயில் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அவரது ஆன்மீக உணர்வை பறைசாற்றுகிறது. தேவாரம் பாடல்களை ஊக்குவித்து சைவ புனிதர்களை ஆதரித்தார்.
இலங்கையில் கட்டப்பட்ட சிவன் கோயில்கள் அவரது பக்தியை பரவச் செய்தன. கல்வெட்டுகள் அவர் கோயில் சடங்குகளில் பங்கேற்று தங்க ஆபரணங்களை நன்கொடையாக அளித்ததை விவரிக்கின்றன. அவரது தலைமை பண்புகள் அவரை ஒரு தனித்துவமான மன்னனாக உயர்த்தின. தொலைநோக்கு பார்வை, தைரியம் மற்றும் மக்களை ஒருங்கிணைக்கும் திறன் அவரது ஆட்சியை வெற்றிகரமாக்கியது. கோயில் நிர்வாகத்தையும் நிலவரி முறைகளையும் நேரடியாக மேற்பார்வையிட்டார். ஆனால் சிவனின் பணியாளராக தன்னை அடக்கமாக வெளிப்படுத்தினார். பிராமணர்கள், வணிகர்கள் மற்றும் கலைஞர்களை ஆதரித்து உள்ளடக்கிய ஆட்சியை நடத்தினார். கல்கியின் பொன்னியின் செல்வன் மற்றும் தமிழ் திரைப்படங்கள் ராஜராஜனை ஒரு கவர்ச்சிகரமான தலைவராக சித்தரிக்கின்றன. இன்றும் தஞ்சாவூரில் மகா சிவராத்திரி போன்ற விழாக்கள் அவரது ஆன்மீக பாரம்பரியத்தை கொண்டாடுகின்றன. ராஜராஜனின் தனிப்பட்ட வாழ்க்கை தமிழர் பெருமையை எவ்வாறு பிரதிபலிக்கிறது? வாருங்கள் ஆராய்வோம். ராஜராஜ சோழன் ஒரு பெயர், ஒரு புராணம், ஒரு பாரம்பரியம். அவரது ஆட்சி சோழ பேரரசை ஒரு உலகளாவிய வல்லரசாக மாற்றியது. தமிழர் பெருமையை உலகுக்கு பறைசாற்றியது. பாண்டியர், சேரர், இலங்கை மற்றும் மாலத்தீவு மீதான வெற்றிகள் சோழ கடற்படையின் மேன்மையை உலகுக்கு காட்டின. குடவோலை முறை மற்றும் கிராம சபைகள் ஒரு நியாயமான நிர்வாகத்தை உருவாக்கின. பிரகதீஸ்வரர் கோயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக தமிழ் கட்டிடக்கலையின் உச்சத்தை பிரதிபலிக்கிறது. சோழ வெண்கலங்கள், பரதநாட்டியம் மற்றும் தேவாரம் பாடல்கள் தமிழ் கலாச்சாரத்தை உலக அரங்கில் நிலைநிறுத்தின. ராஜராஜனின் பக்தி, குடும்ப பாசம் மற்றும் தலைமை குணங்கள் அவரை ஒரு மனிதநேய மன்னனாக வெளிப்படுத்துகின்றன. அவரது ஆட்சி ராஜேந்திர சோழனின் காலத்தில் மேலும் செழித்தது. தென்னிந்திய வரலாற்றில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கியது. இலங்கையில் தமிழ் கலாச்சாரம், தென்கிழக்கு ஆசியாவில் சோழ தாக்கம், இவை அவரது உலகளாவிய பாரம்பரியத்தை உறுதிப்படுத்துகின்றன. இன்று தஞ்சாவூரில் மகா சிவராத்திரி விழாக்கள், கல்கியின் பொன்னியின் செல்வன் மற்றும் சோழ கலாச்சார நிகழ்வுகள் ராஜராஜனின் பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. யுனெஸ்கோ அங்கீகாரம் உலக அரங்கில் அவரது பங்களிப்புகளை கொண்டாடுகிறது. அவரது கதை, தலைமை, பக்தி மற்றும் கலாச்சார புரட்சியின் உலகளாவிய கருப்பொருள்களை வெளிப்படுத்துகிறது. இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. ராஜராஜனின் வாழ்க்கையில் உங்களை மிகவும் ஊக்குவித்தது எது? தஞ்சாவூர் கோயிலுக்கு சென்றிருக்கிறீர்களா? உங்கள் எண்ணங்களை கருத்துக்களில் பகிர்ந்து இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தஞ்சாவூரை பார்வையிடுங்கள், பொன்னியின் செல்வனை படியுங்கள், தமிழ் பாரம்பரியத்தை ஆராயுங்கள். ராஜேந்திர சோழன் மற்றும் பிற தமிழ் புராணங்களின் கதைகளுக்கு எங்கள் சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ராஜராஜ சோழனின் வாழ்க்கை ஒரு உண்மையான தொலைநோக்கு, பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை 1000 ஆண்டுகளுக்கு ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. தமிழர் பெருமையை கொண்டாடுவோம். மீண்டும் சந்திப்போம்.